ம். 5 மணி 40 நிமிடங்கள். ஓகே. மாலை வணக்கம். அன்றொரு நாள் இறைவன் நினைத்தார், நாம் இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக போக வேண்டும். மனிதர்கள் அனுபவிக்கும் அனைத்து நன்மை தீமைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எப்படி போவது? நாம் மனிதனை மண்ணால் படைக்கப்பட்டோம். ஆனால் நாம் மண்ணாக போகக்கூடாது. இந்த உலகத்திலேயே ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே நாம் இருந்து நான் உருவாக வேண்டும். அது என்ன இடமாக இருக்கும் என்று யோசித்தார். தாய், அம்மாவுக்கு முதலிடம் கொடுத்து எல்லோரும் அம்மாவை முதலிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மாதிரி உலகத்திலே உள்ள ஒரு பெண்மணியின் வயிற்றிலே நாம் பிறக்க வேண்டும். ஒரு பெண்மணியின் வயிற்றிலே நாம் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். மற்றவர்களைப் போல் கஷ்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார். பிறகு அவர் நமக்கு பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று வந்த அவரை சில கொடியவர்கள் அவர் மீது பல பழிகளை சுமத்தி அவரை சாகடிக்க முயன்றார்கள். அப்பொழுது மனிதர்கள் தெரிந்து கொண்டு மிகவும் கவலைப்பட்டார்கள். என்னடா, இறைவன் கடவுளாக மனிதராக வந்து நமக்கு எவ்வளோ பேருக்கு என்னென்னவோ நன்மைகள் எல்லாம் செய்தான். அந்த முதலில் காணா ஒரு கல்யாணத்தில் இந்த தண்ணியை ரசமாக மாற்றினான். அப்புறம் எவ்வளோ பேருக்கு கண்ணெழுந்தவர்களுக்கு கண்ணை கொடுத்தான். உயிரை எழுந்தவர்களுக்கும் உயிரை கொடுத்தான். இந்த மாதிரி பல நன்மைகளை செய்தார். இன்னும் நாம் எல்லோரும் நன்மைகளை பெற போகிறோம் என்று நினைத்து கொண்டால் அதற்குள்ளே அவரை அடித்து சாகடிக்க நினைத்தார்கள். அப்போது நினைத்தார்கள் மனிதர்கள், சரி, இவர் நமக்கு நன்மையை செய்ய வந்தவரை சாகடிக்கப் போகிறார்களே, இந்த இறைவன் இந்த இயேசுநாதர் சாவதற்கு முன் நமக்கு ஏதாவது பரிசு கொடுத்து விட்டு போவாரா? அவரால் தான் நாம் மறு உயிர் பெறவில்லை. கண்ணை இழந்து அவர் நமக்கு கண்ணை கொடுக்கவில்லை. நமது வீட்டில் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்து அதில் வந்து அவர் எவ்வளோ சில சிறப்பான வேலைகளை செய்யவில்லை. அதுக்குள்ளே அவர் இறந்து போகிறார். அவர் இருப்பதற்கு முன் நம்ம எல்லோருக்கும் எதையாவது கொடுத்து விட்டு போவாரா என்று ஒவ்வொரு மனிதரும் நினைத்து கொண்டு இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னால் நான் பிறப்பதற்கு முன்னவே நான் இதை யோசித்தேன். நமக்கும் இறைவன் கடவுளாக வந்து மறிக்கப் போகிறாரே, நாம் இருக்கும் காலத்தில் நமக்கும் ஏதாவது கொடுப்பாரா என்று நான் பிறக்கும் முன்னையே யோசித்து கொண்டிருந்தேன். நமது யோசனைகளெல்லாம் அவர் அறிந்து என்ன செய்தார் தெரியுமா? தான் இருக்கும் முன் நம் எல்லோரையும் அழைத்து ஒருவர் மூலியமாக நான் இறக்கப் போகிறேன், உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பரிசாக என் அம்மாவையே உங்களுக்கு கொடுத்துவிட்டு போகிறேன். அதே சமயத்தில் என் அம்மாவையும் உங்களுக்கு அம்மாவை கொடுக்க போகிறேன். அவர்களுக்கும் உங்களை பிள்ளைகளாக கொடுக்கப் போகிறேன் என்று ஒரு முடிவு எடுத்து அவர் சாகும் முன் அவர் சொல்லிவிட்டு போனார். இதோ என் தாய், உங்கள் அனைவருக்கும் என் தாயை கொடுத்துவிட்டு செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதே சமயத்தில் அவங்க அம்மாவையும் பார்த்து, அம்மா,
நான் இப்போ உங்களை விட்டு போகப் போகிறேன். நீங்கள் அனாதையாக இருக்கக்கூடாது. நான் ஒருவன் உங்களை விட்டு போகப் போகிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த உலக மக்கள் அனைவரையும் பிள்ளைகளாக கொடுத்துவிட்டு போகப் போகிறேன் அம்மா என்று கொடுத்துவிட்டு அவர் இறந்து விட்டார். கடவுள் பார்த்தீங்களா? அவர் சாகும் முன் அவருடைய அம்மாவையே நமக்கு அம்மாவாக கொடுத்து விட்டு போய்விட்டார். என்ன நாம் கொடுத்து வைத்தவர்கள்! தேவத்தாய் நமது தாய். இப்பொழுது சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்ட பிறகு இவர்களும் இறந்து அவரிடம் போய்விட்டார்கள். போய்விட்ட பிறகு என் மகன் இந்த உலக மக்களுக்கு நம்மை தாயாக கொடுத்துவிட்டு வந்துவிட்டார். நாமும் அவர் பின்னாலேயே மோட்சத்துக்கு வந்துட்டுமே. இப்போ அந்த மக்களையெல்லாம் நாம் அனாதையாக விட்டு இருக்கிறோமே. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். சென்று அங்கேயே நமது இல்லத்தை அமைத்து கொண்டு நாம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன செய்தார் தெரியுமா? ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு அங்கே இருக்கும் சிலரிடம் தன்னை காட்சி அளித்து அதன் பிறகு அவர்களிடம் எனக்கு இங்கே ஒரு கோயில், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கோ என்று கேட்டார். எல்லோருக்கும் ஆச்சரியமாக ஆகிவிட்டது. என்னடா தேவத்தாய் நான் இங்கே இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கோ, ஒரு கோயில் கட்டி கொடுங்கன்னு கேட்டார். வாங்க சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு குடிசையை, ஒரு இல்லத்தை அமைத்து கொடுத்தார்கள் வேளாங்கண்ணி இல்லை. அப்போது அந்த அம்மாவுக்கு வேளாங்கண்ணி அம்மா என்று பெயர் வைக்கலாம் என்று பெயர் வைத்துவிட்டு அங்கே அந்த இல்லத்தை அமைத்து கொடுத்தார்கள். அதன் பிறகு குருவானவர்கள் அதுக்காக முயற்சி எடுத்து அம்மாவுக்கு ஒரு குடிசை இருக்கிறதா, அவருக்கு ஒரு பெரிய வீடு வேண்டாமா, ஒரு பெரிய கோயில் வேண்டாமா என்று அவர்கள் நினைத்து இப்போது வேளாங்கண்ணியில் ஒரு பெரிய தேவாலயத்தை, தேவமாதா இல்லத்தை படைத்து உருவாக்கி கொடுத்திருக்கார்கள். அவர்களை நாம் பார்ப்பதற்கு தான் அப்போது எப்பொழுதும் எல்லோரும் இந்த வேளாங்கண்ணி மாதாவை பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு வருகிறார்கள். நாமும் போயிருக்கிறோம். பார்த்தீங்களா? நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் அந்த கோயிலிலேயே இருக்கிறார்கள். வேளாங்கண்ணி மாதா, தேவமாதா. அப்படி அவர்கள் இந்த உலகத்திலேயே தங்கிவிட்டார்கள். எப்போது நமக்கு எந்த பிரச்சனை வருகிறதோ, சரி மாதா கிட்ட போயிட்டு வரலாம், கடவுள் நமக்கு கொடுத்தாரு அம்மா, அந்த கோயிலில் இருக்காங்களே வேளாங்கண்ணி மாதா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கின்னு, பெங்களூரில் ஆரோக்கிய மாதா கோயில், பூண்டியில் பூண்டி மாதா கோயில், அந்த மாதிரி பல ஊர்களில் அவர்கள் காட்சி அளித்து எனக்கு இங்கே ஒரு வீடு கட்டி கொடுங்கோ சொல்லி கேட்டு அங்கங்கே அவங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொண்டு அவர்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் தங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு தான் நம்ம அந்தந்த ஊர்களுக்கு போயிட்டு அங்கே இந்த மாதா கோயில், மாதாவின் வீடு, அங்கே போயிட்டு நமக்கு தேவையான அனைத்தையும் அவர்களிடம் கேட்கலாம், கொடுப்பார்கள். ஆம், நம் தேவைகளை கேட்டால் அவர் கொடுப்பார்கள். நமக்கு ஒரு நல்ல உணவு வேண்டும் என்றால் அவர்கள் கல்லையாக கொடுப்பார்கள், மண்ணையாக கொடுப்பார்கள், இல்லை பாம்பைத்தான் கொடுப்பார்களா? நாம் உணவு கேட்டால் நமக்கு உணவை கொடுப்பார், நமது தேவைகளை கேட்டால் நமது தேவைகளை கொடுப்பார். வாங்க போகலாம் மாதா கிட்ட சொல்லிட்டு எல்லோரும் மாதா கோயில்களுக்கு சென்று பலனடைந்து கொண்டு வருகிறார்கள். என் செல்வங்களே, நாமும் போவோமா? வேளாங்கண்ணிக்கு போவோமா? பூண்டி மாதா கோயிலுக்கு போவோமா? பெங்களூரில் சிவாஜி நகரில் உள்ள ஆரோக்கிய மாதா கோவிலுக்கு போகலாமா? நம்மால் போக முடியவில்லை என்றாலும் அந்த மாதா நமது வீட்டிலே இருக்கிறார். நம்ம வீட்டிலே இருந்து கொண்டு நாம் மாதாவிடம் நம் தேவைகளை கேட்போமா? ஓகே.